எல்லா புகழும் கேப்டனுக்கு. அண்ணன் அருமையான மாலச்செலவர் சின்னேசன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி 72வது பிறந்தநாள் விழா காணும் என் உயிரில் மேலான கேப்டன் அவர்களுக்கு வாழ்க்கை வயதிலே வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். தஞ்சை மாவட்டம் எஸ் மூர்த்தி. இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இதய தெய்வம் கேப்டன் அவர்களின் வறுமை ஒழிப்பு மாதம். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற தாரக மந்திரத்தை சொல்லிக் கொடுத்த என் தலைவன் தான் மட்டும் தர்மம் செய்து விடாமல் தன் கீழ் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டனும் இயன்றதை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த தலைவனுக்கு பிறந்த நாள். ஆகஸ்ட் 25 என்பது இஸ்லாமியர்களுக்கு ஒரு ரம்ஜானாக, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸாக, இந்து மக்களுக்கு ஒரு தீபாவளியாக இருக்கக்கூடிய நன்னாளை போல் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் அனைவருக்குமே திருநாள், நன்னாள், பொன்னாள். நான் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கேப்டன் மன்ற செயலாளர் ஜபருல்லா. நான் வசிப்பது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே இருக்கக்கூடிய நெய்க்காரப்பட்டி என்ற கிராமத்தில். உங்களுக்கெல்லாம் இன்னும் சொல்ல போனால் கேப்டன் அவர்கள் நடிப்பில் வெளியான பேரரசு திரைப்படத்தில் இடைவேளைக்கு பின்னால் வருமே பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை என்று, அதுதான் எனது ஊர். கேப்டன் அவர்கள் நிறைய திரைப்படங்களை எங்கள் ஊரிலே படைப்பெடுப்பு நடத்தியிருக்கின்றார்கள். நாங்கள் எல்லாம் அவர்கள் அருகாமையில் இருந்திருக்கின்றோம் என்பதில் பெருமைப்பட்டுக் கொள்கின்றோம். ஒரே ஒரு சம்பவத்தை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். கேப்டன் அவர்கள் எங்கள் ஆசான் திரைப்படம் எங்கள் ஊரில்தான் திரைப்படமாக்கப்பட்டது. பெரும்பகுதி அந்த ஷூட்டிங் பங்களாவில் நடைபெற்றது. அந்த இறுதி நாளில் நாங்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அந்த படைப்பெடுப்பு குழுவினர் இன்றோடு படைப்பெடுப்பு நிறைவடைகின்றது என்று எல்லாருக்கும் சொன்னார்கள். அப்பொழுது நான் நிறைய முறை கேப்டனிடம் அருகே நின்று புகைப்படம் எடுத்திருக்கின்றேன். ஆனால் என் கூட இருக்கக்கூடிய நமது தொண்டர்கள் ஒரு சிலர் கேப்டனிடத்தில் புகைப்படம் எடுத்ததில்லை. அவர்கள் சொன்னார்கள், இன்றோடு இந்த படப்பிடிப்பு நிறைவடைகிறது, கேப்டன் அவர்கள் சென்னைக்கு சென்று விடுவார், ஆகவே புகைப்படம் எடுப்பதற்கு அனுமதி வாங்கித்தார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது கேப்டன் அவர்கள் இறுதி காட்சியில் நடித்து கொண்டிருக்கின்றார். அந்த படம் பார்த்தவர்களுக்கு தெரியும். வில்லன் அவங்க கேப்டனை சுற்றுவாங்க. மிக ஒரு டல்லான ஒரு மேக்கப்பு, அதோட திரைப்படம் நிறைவேறுகிறது. அப்போ கேப்டன் அவர்கள் ஓய்வாக ஒரு நாட்களில் உட்காந்துருக்காங்க. அப்போ எப்படி இருந்தாலும் இன்னைக்கு கேப்டன்கிட்ட நம்ம அடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பக்கத்தில் போய் தலைவரை ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு இப்படி சொன்னேன். சொன்னதும் முதல் ஒரு அடி அடித்தேன். என்ன மேக்கப்பில் இருக்கேன், நீ ஃபோட்டோ எடுக்கின்ற போடா அப்படின்னு ஒரு விரட்டு. உண்மையிலேயே சொல்லுவார்கள், குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும்னு சொல்லிட்டு, நான் பொன்மன செம்மன் வாரி கொடுக்கக்கூடிய வள்ளல் அவர்களிடத்தில் அடி வாங்கி இருக்கின்றேன் என்று சொல்வதில் கர்வமும் பெருமையும் அடைகின்றேன். இந்த ஆண்டு கேப்டன் அவர்கள் நம்மிடத்தில் இல்லை. இருந்த போதிலும் கேப்டனுக்காக நாம் செய்யக்கூடிய தொண்டு என்றைக்கும் அவர் நம்மை பார்த்து கொண்டிருப்பார் என்ற ஒரு அன்போடு நாம் செய்து வருவோம். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற அந்த தாரக மந்திரத்தை மறந்துவிடாமல் தனது பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடி ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்த அந்த வள்ளலுடைய வழியில் நாமும் பயணிப்போம். வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருக்கட்டும். என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய என் பாச தலைவனுக்கு இந்த கடைக்கோடி தொண்டனின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி உங்கள் அனைவருக்குமே. விருதுநகர் மேற்கு மாவட்டம் ராஜபாளையம் மேற்கு ஒன்றியத்திலிருந்து முத்துக்குமார். இளைஞர்களின் இடிதே துடிப்பு, ஏழைகளின் வறுமை ஒழிப்பு கேப்டன் சொக்கத்தங்கம் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம்.
கேப்டன் அவர்களுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்ததை எந்த இளைஞராலும் தமிழக மக்களாலும் எல்லளவும் மறக்க முடியாது. அவர் செய்த உதவிகள் என்றுமே மக்கள் மனதில் நிலைத்து கொண்டிருக்கும் என்பதை நான் நெஞ்சார்ந்து உணர்ந்தவன் என்ற முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கருணை உள்ளம் கொண்ட அன்புள்ள கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் நினைவில், என்றும் உங்கள் வழியில். சேஷராஜா, திண்டுக்கல், ரெட்டியார் சத்திரம். ஜெய்ஹிந்த். வணக்கம். நான் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்தவன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், வறுமை ஒழிப்பு நாயகர், ஆகஸ்ட் 25 பிறந்தநாள் காணும் பத்மபூஷன் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு வாழ்த்த வயதில்லை. ஏழைகளின் இதயம், மக்களின் இதய துடிப்பு, மக்கள் மனதை நீங்காமல் இடம் பிடித்த கேப்டன் அவர்களுக்கு எங்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலம் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். தினேஷ். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். இந்த தாரக மந்திரத்தை கற்றுக் கொடுத்த தங்கமான கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நடித்த படங்கள் அனைத்துமே எங்களுக்கு என் மனதில் நீங்கால் இடம் பிடித்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு மட்டுமில்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் அனைவருக்கும் பிடித்த ஒரு நல்ல மனிதர் கேப்டன் விஜயகாந்த். அவர் நடித்த படங்கள் அனைத்தும் தமிழ் படங்களாக இருக்கும். ஏழைகளுக்காக வாரி வழங்கும் வள்ளல். இப்படியாப்பட்ட ஒரு உத்தம தலைவனை நாங்கள் எழுந்து நிற்கிறோம் என்று எங்களுக்கு மனவேதனை அளிக்கிறது. எங்களை விட்டு சென்றாலும் எங்கள் மனதில் கண்கொள்ளாத கண்ணிலே நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் எங்கள் கேப்டனை. அவர் பிறந்த நாளை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம், அரியலூர் வட்டம், கடுகூர் கிராமத்தில் 500 பேருக்கு பிரியாணி மற்றும் இனிப்புகள் கொடியேற்று விழா என்ற மக்களுக்கு வருடமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பிறந்த நாளை இதைவிட அதிகமாக சீரும் சிறப்பாக நடத்த நாங்கள் இப்பொழுது ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். ஆகஸ்ட் 25 ஞாயிற்றுக்கிழமை 6 மணி அளவில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக என் கேப்டனை பிறந்த நாளை நாங்கள் வாழ்த்து தெரிவித்து அவர் கற்றுக் கொடுத்தது இயன்றது. எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம கேப்டனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். கேப்டன் இல்லாமல் வர முதல் பிறந்த நாள் இது. பட் ஆனால் அவரோட நல்ல உள்ளத்துக்கும் மனித நேயத்துக்கும் அவருடைய தைரியத்துக்கும் அவர் செஞ்ச செயல்களுக்கும் அவர் எப்போதும் நினைவிலே இருக்கணும். மக்கள் மறக்காமலும் இருப்பாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா ஜென்ரலாக சொல்லுவாங்க, ஒருத்தங்கிட்ட இருந்து ஒருத்தர் ஒரு உதவி பெற்றிருந்தாங்க அப்படின்னா அதை வாங்கியிருக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் கூட, அவங்க வாங்கியிருக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க மற்றவங்களுக்கு சொல்கிற வரைக்கும் கூட கொடுத்தவரோட பேர் நிலச்சி நிற்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம கேப்டன் கொடுத்தது எத்தனையோ பேருக்கு அண்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பொதுவாக கேப்டனை பற்றி பேசணுன்னாலே அவரோட தைரியம், அப்புறம் அவரோட மனிதநேயம், இதை பற்றி தான் மெயினாக நம்ம யோசிக்க முடியும், பேச முடியும். இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, எப்பவுமே எல்லாருமே சொல்லுவாங்க கேப்டனோட எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு போடுற இயல்பு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தாலும் சரி. அதே மாதிரி அவர் ராஜா பாகவதர் ஸ்ட்ரீட்டில் மற்ற பப்ளிக் கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு. அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். பட் ரொம்ப 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 எனக்கு ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னென்னா, இதை நான் வருஷக்கணக்கில் கேட்டுட்ருக்கேன் எல்லாருமே சொல்கிறது. பட் ஆர்கே செல்வமணி சார் ரீசெண்டாக ஒரு வீடியோவில், ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தது இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த கேப்டன் பிரபாகரனோட ஷூட்டிங் அப்போது வந்து அவங்க ஏதோ ஒரு காடு இருக்கிற திக் ஃபாரஸ்ட்ஸ் இருக்கிற ஏரியாவில் ஷூட் பண்ணிருந்தாங்க. பட் அந்த ஏரியாவில் மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கே இருந்து அவங்க ஷூட் பண்ணுற இடம் வந்து ஒரு 30-40 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருக்குது. பட் போயிட்டு வர்றதுக்கு ரோட்ஸ் கூட சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இஃப் ஐம் நாட் ராங் அது வந்து கேரளாலன்னு நினைக்கிறேன்.
இப்போ வந்து இவங்க தான் இது ப்ரொடக்ஷன், அதாவது கேப்டன் அண்ட் இப்ராஹிம் ராவுத்தர் அவங்க சேர்ந்து அதை ப்ரொடியூஸ் பண்றாங்க படத்தை. அங்க வந்து அங்க ரோட்டை போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்றப்போ என்னால ஐ மீன் ஒரு ப்ரொடக்ஷன்ல படத்துக்கு தேவையானது எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. பட் ஒரு ரோட்டை போட்டு அது பப்ளிக் யூசேஜ்ல இருக்கு அப்படிங்கிற இந்த விஷயமும், அப்புறம் இன்னொன்று கேப்டனோட மரணத்துக்கு அப்புறம் இன்னொரு செட் ஆஃப் இன்சிடென்ட் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை பத்தி யாரும் பேசிக்கொண்டு நான் பார்த்ததில்லை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஷூட்டிங் போயிருந்தப்போ நரிக்குறவர்கள் இனத்தை சேர்ந்தவங்க வந்து கேப்டன் கிட்ட வந்து பேசுறப்ப தங்குறதுக்கு கேப்டனோட சொந்த இடத்த ஒரு 7 ஏக்கர் கிட்டன்னு நினைக்கிறேன், என்னோட மெமரி கரெக்டா இருந்துச்சுன்னா, அதை அப்படியே கொடுத்து அதை அவங்க பட்டா பண்ணி இப்போ வச்சு இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி தலைவரோட மரணத்துக்கு அப்புறம் ஒரு பிரைவேட் சேனலோட ப்ரோக்ராம்ல வந்து இதை பத்தி சொன்னாங்க. இதெல்லாம் எத்தனை பேருக்கு முடியும்னு தெரியல, எத்தனை பேருக்கு பாசிபிள்னு தெரியல. அரசியலுக்கு வந்தா என்ன பண்ணலாம், யார்கிட்ட இருந்து நாம எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் கணக்கு போட்டவங்க இருந்திருக்கலாம். ஆனா கேப்டன் உண்மையாலுமே நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்கோசரம் தான் வந்தாரு அப்படிங்கிறது இதுல இருந்து நமக்கு பட்டவர்த்தனமா தெரியுது. இப்போ தலைவர் இல்லை அப்படின்னாலும் அந்நியார் அந்த வழியை பின்பற்றி கட்சியை இன்னும் சீரிய முறையில் நடைபெற வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கேப்டனோட புகழ் எப்பவுமே ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்ஸ். அனைத்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கும் பணிவான வணக்கம். நான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய கழக பேச்சாளர் உங்கள் அன்பு தம்பி செல்லபெருமாள். ஆகஸ்ட் 25 மறக்க முடியாத நாள், நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மறக்க முடியாத நாள். ஏழைகள் பலம் பெற வேண்டும், பலன் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படை அவருடைய சிறு உதவியாவது மக்களுக்கு சேர்ந்து அதன் வாயிலாக அவர்கள் ஓரளவுக்கு அவருடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து வெளிவர வேண்டும் என்ற உன்னத அடிப்படையில் அந்த தினத்தை மக்களுக்கான தினமாக, வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடிய ஒரு கேப்டன். ஆனால் இன்று அவர் மறைந்த அந்த மண்ணுலகை விட்டு நம்மை மறைந்தாலும் இன்றைக்கு அவரை நாம் விதைத்திருக்கிறோம் நம்முடைய மனதிலே கொள்கையாக. தமிழ்நாட்டிலே எத்தனை தலைவர்கள் இருந்தாலும், எத்தனை கொள்கைகள் இருந்தாலும், கேப்டன் அவர்களால் முழு கொள்கையும் மனதால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எந்த ஒரு தொண்டரும் வழிதரம் மாற மாட்டார்கள். அந்த வகையிலே ஏழை தொண்டன் மாட்டுத்திறன் கொண்டவனாக இருந்தாலும் என்றும் கேப்டன் வழியில், அவர் கொள்கை வழியில். யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், ஆனால் என்னை பொறுத்தவரையிலே உன்னதமான ஒரு நல்ல மாபெரும் தமிழர், மகத்தான மனிதநேயம் கொண்ட ஒரு நல்ல தலைவர், கொள்கை வடிவிலே மனித ஒழுக்கத்திற்கு விதைத்து அதை வித்திட்டு இன்றைக்கு பல்வேறு இதயங்களில் அவர் அறுவடையும் செய்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய கொள்கை அடிப்படையில் வந்த எவரும் அவரை தவறாக பேச மாட்டார்கள். அந்த வகையிலே கேப்டன் வகுத்து தந்த கொள்கை, அவர் கொள்கை இருக்கும் வரை என்பதை விட அவர் கொள்கை மக்கள் மனதில், தொண்டர்கள் மனதில் விதைத்து விட்டார். அந்த தொண்டர்களுடைய உயிர், குறிப்பாக என்னை போன்றவர்களுடைய உயிர் இருக்கும் வரை அவருடைய கொள்கையிலிருந்து வழுக மாட்டோம், இயக்கத்திற்காக தோள் கொடுத்து நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, கேப்டன் புகழ் ஓங்குக. அவர் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிப்பதற்காக அல்ல, அது மனதில் ஏற்பட்ட காயம், அதை நாங்கள் மனதுக்குள்ளாக வைத்துக் கொள்கிறோம். நேரடியாக பார்க்க முடியாவிட்டாலும் மனதார பார்த்து கொண்டிருக்கிறோம், புகைப்படமாக அல்ல, இருதயத்தில் ஒருவராக என்பதை இந்த நேரத்தில் சொல்லி என்னுடைய பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 25 பிறந்தநாள் காணும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர், நாங்கள் வணங்கும் மனித தெய்வம் டாக்டர் கேப்டன் அவர்களின் பிறந்த நாளில் அவரை வாழ்த்த வயதில்லை என்றாலும் வணங்குகிறோம். அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு ரசிகராகவும் தொண்டராகவும் அவரோடு அரசியல் பயணம் செய்ததுக்கு நாங்கள் பெருமை கொள்கிறோம். நான் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தொகுதி நல்லூர் ஒன்றியம் மேமாத்தூர் MRC கிளைக்கழக செயலாளர் ராஜீவ்காந்தி. நன்றி, வணக்கம்.
தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் போலூர் நகர கழக செயலாளர் மணிகண்டன். நான் வணங்கும் எனது மனித தெய்வம் கேப்டன் அவர்களுக்கு ஆகஸ்ட் 25 பிறந்த நாள் விழா. இன்று எங்களிடம் இல்லை என்றாலும் என்றும் எங்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் வணங்கும் எனது மனித தெய்வ கேப்டன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் கண்ணன், நான் திருச்சியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள். நம்ம தலைவர் கேப்டனோட பர்த்டே. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோனா அது தலைவர் தான். நான் விவரம் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பார்த்த படம் செந்தூர பாண்டி. அப்பேலேருந்து இப்போ வரைக்கும் நான் தலைவரோட ரசிகன் தான். வேறு யாரும் மண்டையில் ஏற மாட்டேங்கிறாங்க. எப்போயுமே தலைவர் 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 தான். இப்போ அவர் நம்ம கூட இல்லை, நம்ம வருத்தப்பட வேணாம். அவர் நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு போயிருக்காரு. நமக்கும் நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவோம். நம்மளால் முடியலையா, நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணாமல் இருந்தாலே போதும். அதுதான் நம்ம அவருக்கு திருப்பி செய்கிற மரியாதையாக இருக்கும். தலைவா, இப்போ நீங்கள் எங்கள் கூட இல்லை, நீங்கள் திரும்பி வருவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. எப்படின்னு கேட்டால் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் ஃபாரின் போயிருக்கீங்கன்னு சொல்லி ரமணா படத்தில். அதை நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் திருப்பி வருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தலைவா, ஹாப்பி பர்த்டே. சீக்கிரம் வாங்க, ரொம்ப நாள் எங்களை வெயிட் பண்ண வைக்காதீங்க. பர்த்டே கேப்டன். அவர் இல்லாமல் நம்ம கொண்டாடுற பிறந்தநாள் இது. அவருக்கு நம்ம வாழ்த்துறதுக்கு இதில் வணங்குகிறோம். அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருங்க, பணத்துக்கும் இன்னத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது. அதே மாதிரி தன்னை நம்பி வந்தவங்களுக்கு சாப்பாடு போடுறது, அந்த இடத்துல அவர் பெரிய மனுஷன், வழி அனுப்பிச்சு வச்ச ஒரு மனுஷன். இப்போ இன்றைக்கி நம்ம கூட இல்லை. அதே மாதிரி அவர் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், புகழ்ந்தால் மயங்காதே, இகழ்ந்தால் தளராதே. இது ஃபேவரட்டானது. அதே மாதிரி அவர் வாழ்ந்து காட்டு போயிருக்காரு. அவருக்கு எப்படி நான் என்னோடய வாழ்த்து சொல்கிறேன்னா, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எங்களோட இல்லாமல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மகான். வணக்கம். ஆகஸ்ட் 25 பிறந்தநாள் விழா காணும் எங்கள் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் நடித்த பல படங்கள் எனக்கு பிடிக்கும். கேப்டன் பிரபாகரன், சின்ன கவுண்டர், வானத்து போலை, வல்லரசு, ராஜதுரை, சொக்கத்தங்கம், இன்னும் பல படங்கள் இருக்கிறது. அதெல்லாம் சொன்னால் அந்த ஒரு நிமிடம் வீடியோ பத்தாது. தனது பிறந்தநாளை வறுமை ஒழிப்பு தினமாக அறிவித்த ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். இளைஞர் தமிழர்களாக போராடினவர் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான். அப்படி தலைவனுக்கான ரசிகராக இருந்தது பெருமை கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். கேப்டன் கொள்கை வாழ்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் குசப்படி கிராமம் சக்கரவர்த்தி. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற தாரக மந்திரத்துக்கு சொந்தக்காரர் எங்கள் அன்பு அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வீரமணி.